வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா மௌனம். மௌனம் வந்து நமக்கு நன்மை செய்தா இல்லை தீமை செய்தா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சில இடங்களில் பார்த்திங்கன்னா மௌனம் வந்துட்டு நன்மை செய்யும். சில இடங்கள் வீணா இப்போது நம்ம வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு மேலே சில பேர் வந்துட்டு ஒரு ஆஃபீஸில் வந்து இருக்கோம். அதாவது வெளி இடங்களில் நான் சொல்ல புரியுதுங்களா, வெளி இடங்களில் வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி ஏன்னா நமக்கு தேவை வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் நமக்கு அந்த இடத்துல தேவைகள் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு அந்த மௌனம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நன்மை செய்யும். நான் சொல்ல புரியுதுங்களா? நம்ம ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்கவங்க இவ்வளோ வந்துட்டு நம்ம மேலே வந்துட்டு எந்த தப்புமே இல்லை அப்படின்னாலுமே அவங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு வந்து ப்ளேம் பண்ணுறாங்க. எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலுமே இந்த மௌனம் வந்து வெளியிடங்களில் நமக்கு வந்துட்டு நன்மை செய்யும். இப்போ வந்து ஒரு ஷாப் வச்சுருக்கோம், நான் சொல்ல புரியுதுங்களா, நமக்கு தேவை இருக்குது அந்த இடத்துல அப்படிங்கிற இடத்துல நம்ம மௌனமாக வந்துட்டு இருக்கிறது தான் வந்துட்டு சிறந்தது. ஓகேங்களா. இதனால் நம்முடைய தன்மானம் இந்த சுய கௌரவம் வந்து பாதிக்கப்பட்டாலும் நம்ம அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக வந்து எடுத்து நம்ம வந்து செயல்படக்கூடாது. ஏன்னா ஒரு ஃபேமிலி வந்துடுச்சு அப்படின்னாலுமே நம்ம இந்த இதெல்லாம் பார்க்குறது வந்துட்டு தேவையில்லாத விஷயங்கள் சரிங்களா. அதனால பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலிக்குள்ள வந்துட்டு இருக்கவங்க ஒரு ஃபேமிலி வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10 வருஷம் ஒரு அந்த மாதிரி ஒரு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 10 வருஷம் அந்த கணவன் மனைவி வந்துட்டு ஒன்றா வந்து வாழ்கிறதே வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கிற இந்த காலத்துக்கு நமக்கு தேவையானது வந்து என்ன, மௌனம். ஓகேங்களா. இப்போ இது வந்து வெளியே சொல்கிறது. இப்போ வந்து வீட்டுக்குள்ளேயும் இந்த மௌனம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நன்மையும் செய்யுது தீமையும் செய்யுது சரிங்களா. நன்மையும் செய்யுது தீமையும் செய்யுது. எப்படி இது வந்து தீமை செய்யுது அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு ராங்காகவே எப்பயும் வந்துட்டு செயல்பட்டுகிட்டே இருக்காங்க அப்படின் பொழுது நம்ம அந்த மௌனத்தை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம அந்த மௌனம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நன்மை செய்யாது. நன்மை செய்யலை அப்படிங்கிறத நம்ம எப்போ ஃபீல் பண்ணுறோமோ அப்பயே நம்ம அந்த மௌனத்துக்கு வந்துட்டு முக்கியத்துவம் தரக்கூடாது. நான் சொல்ல புரியுதுங்களா. நம்ம மௌனமாக வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம ஃபேமிலிக்கு வந்துட்டு அதை அந்த மௌனம் வந்துட்டு நன்மை செய்யலை, நம்ம ஃபேமிலி வந்துட்டு எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம எப்போ ஃபீல் பண்ணுறோமோ அப்பயே நம்ம அந்த மௌனத்தை நம்ம வந்து கழிச்சிடணும். ஓகேங்களா. அந்த அந்த குழந்தைங்க வந்துட்டு அதே மாதிரி அந்த ஃபேமிலி வந்துட்டு அஃபெக்ட் ஆகாமல் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை செய்யறது தவிர வேறு வழி கிடையாது. ஓகேங்களா. அதே மாதிரி இப்போது நம்ம இந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கும் பொழுதும் நம்ம கணவன் மனைவிக்குள்ளே உண்டாகக்கூடிய இந்த மனஸ்தாபங்களை வந்துட்டு இந்த மௌனம் வந்துட்டு சரி பண்ணும் சரிங்களா. இந்த மௌனமாக நம்ம வந்து வாக்குவாதம் பண்ணுறதை விட நம்ம மௌனமாக நம்ம வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன, நான் யார் வந்துட்டு ராங்காக வந்துட்டு இருக்காங்களோ அவங்க வந்துட்டு யோசிப்பாங்க சரிங்களா. அவங்க வந்துட்டு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அதனால் இந்த மாதிரி இருக்காங்களோ இந்த மாதிரி அப்படின்ட்டு பல வகையாக அவங்க வந்துட்டு யோசித்து அதை வந்து அவங்க வந்து சரி பண்ணிக்க அவங்க வந்துட்டு வந்து தயாராவாங்க. இப்போது
ஏன்னா குழந்தைங்கள நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து அப்பாட்ட பேசாத அம்மாட்ட பேசாத அப்படின்ட்டு நீங்கள் வந்து குழந்தைங்கள நம்ம வந்துட்டு வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா குழந்தைங்க வந்துட்டு வந்து அது இன்னசென்ஸுங்க. ஓகேங்களா? ஆனால் குழந்தைங்களுக்கு நம்ம குழந்தைங்க பாதிக்கிற மாதிரி நம்ம வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ளே வந்து செயல்படவே கூடாது. அதுக்கு தெரியாது எதுக்கு அம்மா வந்துட்டு அப்பா கிட்டே பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. அம்மா அம்மா சொல்கிறது அப்படியே நம்புங்க. அதே மாதிரி அப்பா சொல்கிறதையும் அவங்க நம்புங்க. யார் சொல்கிறது கேட்குறது அப்படிங்கிறதே அதுங்களுக்கு புரியாது. புரியுதுங்களா? என்ன? அதனால் குழந்தைங்கள இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம ஃபேமிலி விஷயங்களில் நம்ம வந்துட்டு இன்வால்வ் பண்ணவே கூடாது. குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா மைண்டு வந்துட்டு ரொம்ப காமாக இருக்கணும். காமாக இருந்தால் தான் குழந்தைங்களாகவே வந்துட்டு வந்து செயல்படுங்க. அப்புறம் இப்போ ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டு நம்ம அமைதியை வந்துட்டு நமக்கு வந்துட்டு நன்மை செய்யும். அமைதி வந்துட்டு நமக்கு ஃபேமிலிக்குள்ளே இருக்கும் பொழுது நன்மை செய்யும். ஆனால் வந்து ஆப்போசிட் பர்சன்ஸ் வந்துட்டு அதே மாதிரி தான் இருக்காங்க, நீங்கள் அதெல்லாம் வந்து அவங்க வந்து கண்டுக்கல, அப்படி அப்படி அவங்க வந்துட்டு அந்த ராங்காகவே தான் எப்பயுமே இருக்காங்க அப்படின்னா, நான் அதுக்காக வழிகள் நான் வந்து நிறைய சொல்லியிருக்கேன். நான் சொல்லிக்க யார் வந்து வயசில் பெரியவங்களும் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே அவங்க அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் வந்து ஃபேமிலி வந்துட்டு எஃபெக்ட் ஆகாமல் நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த கடவுள் தான் அவங்களை வந்து திருத்தணும். கடவுள் தான் அவங்களுக்கு சரியான பாடம் வந்து இப்போ கொட்டணும். சரிங்களா? என்ன இது தவிர வேறு வழி கிடையாது. ஆனால் நம்ம வந்துட்டு எப்படி இருக்கணும்னா குழந்தைகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து தான் நம்ம வந்து சேர்ந்து செயல்படணும். ஓகேங்களா? அப்போ தான் அந்த கடவுளுடைய கிருபை வந்து நமக்கு நம்ம ஃபேமிலிக்கு வந்து கிடைக்கும். நன்றி.